கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே கொஞ்ச காலம் பாடுகள் எதற்காக என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். நீங்களும் நானும் இந்த உலக வாழ்க்கையில் அநேக பாடுகளை சகிக்கிறோம், பாடுகளை படுகிறோம். அநேகர் ஸ்தோத்திரம், இந்த பாடுகள் எனக்கு வேண்டாம், இந்த உபத்திரவங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சிந்திப்பவர்களும் உண்டு. இன்னும் சில பிள்ளைகள் தேவ சமூகத்தில் கேட்பாங்க, ஆண்டவரே இந்த பாடுகள் எவ்வளவு காலம், இந்த உபத்திரவங்கள் எவ்வளவு காலம், கண்ணீர்கள் எவ்வளவு காலம், இந்த கஷ்டங்கள் எவ்வளவு காலம், ஆண்டவரே எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதில் தர மாட்டீரா? இன்னும் எவ்வளவு காலம் இந்த கஷ்டத்தை பட வேண்டும், எவ்வளவு காலம் கண்ணீர் சிந்த வேண்டும், எவ்வளவு காலம் இந்த பாடுகள் என்று சொல்லி தேவ சமூகத்திலே கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 10வது வாக்கியத்தில் நான் வாசிக்கிறோம், சகலவித கிருபையை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சகலவித கிருபை பொருந்திய தேவனாய் இருக்கிறார். அந்த சகலவித கிருபை பொருந்திய தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அப்படின்னு வேதத்தில் படிக்கிறோம். அப்போ நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் கேட்கிற ஒரு கேள்வி, இந்த பாடுகள் எவ்வளவு காலம், இந்த வருத்தங்கள் எவ்வளவு காலம், இந்த கண்ணீர் எவ்வளவு காலம், இந்த நிந்தைகள் எவ்வளவு காலம், இந்த அவமானங்கள் எவ்வளவு காலம் என்று சொல்லி நம் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை. அப்போ இந்த பாடுகள் கொஞ்ச காலம்தான், இந்த உபத்திரவங்கள் கொஞ்ச காலம்தான், இந்த வருத்தங்கள், இந்த கண்ணீர்கள், இந்த நிந்தைகள், இந்த கடன்கள் கொஞ்ச காலம்தான், இந்த தனிமை இனி கொஞ்ச காலம்தான். மரண பரியந்தம் இப்படியே ஆண்டவர் உங்களை விட்டுவிட மாட்டார். நீங்கள் நினைப்பது போல, நீங்கள் கண்ணீர் சிந்துவதை போல ஆண்டவர் அப்படி உங்களை விட்டுவிட மாட்டார். இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள், இந்த கண்ணீர், இந்த வேதனைகள் எல்லாம் இனி கொஞ்ச காலம் என்று இந்த பகல் வேளை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 18 சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. ஆண்டவர் நமக்காக ஒரு மகிமையான வாழ்க்கையை, மகிமையான ஒரு எதிர்காலத்தை, மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த மகிமைக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் பட்டுக்கொண்டிருக்கிற இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள், இந்த வருத்தங்கள் எல்லாம் அதற்கு ஒன்றுக்கும் நிகரானது அல்ல. நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். மகிமையான வாழ்க்கையை, மகிமையான ஒரு எதிர்காலத்தை, மகிமையான ஒரு ஊழியத்தை, மகிமையான ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த மகிமையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த பாடுகள் அதற்கு முன்பதாக ஒன்றும் இல்லை. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17 சொல்லுகிறது, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சீக்கிரமா இந்த உபத்திரவங்கள் அதிசீக்கிரத்தில் நீங்கி போகும் இந்த லேசான உபத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9 சொல்லுகிறது, இப்படிப்பட்ட பாடுகள் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ இந்த பாடுகள் நமக்கு மாத்திரம்தான் வருகிறது என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு மாத்திரம்தான் இவ்வளவு பாடுகள், கஷ்டங்கள், வருத்தங்கள், அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட பாடுகள் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் சகோதரரிடத்திலும் நிறைவேறி வருகிறது. நம்முடைய பிதாக்கள், நம்முடைய வேதத்தில் கூறப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது, தேவன் உலகத்தில் பயன்படுத்தி வருகிற ஒவ்வொரு தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையை திருப்பி பார்க்கும் பொழுது, இப்படிப்பட்ட பாடுகள் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறி வருகிறது. அவர்களும் அந்த பாடுகளை சந்தித்து வருகிறார்கள், மேற்கொண்டு வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. அப்போ கொஞ்ச காலம்தான் இந்த பாடு, இந்த உபத்திரவம், இந்த வருத்தங்கள், இந்த வேதனைகள் கொஞ்ச காலம்தான். இந்த கொஞ்ச காலம் இந்த பாடுகளை ஏன் கர்த்தர் அனுமதி
அனுமதிக்கிறார். இந்த கொஞ்ச கால உபத்திரவங்கள் எதற்காக, கொஞ்ச காலம் பாடுகள் எதற்காக அப்படின்னு நாம் படிக்க போகிறோம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி அப்படின்னு வேதத்தில் படிக்கிறோம். அப்ப முதலாவதாக இந்த கொஞ்ச காலம் பாடு எதற்காக அப்படின்னு நம்ம படிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அந்த கொஞ்ச காலம் பாடுகள் எதற்காக அப்படின்னா, முதலாவது உங்களையும் என்னையும் ஆண்டவர் சீர்படுத்துவதற்காக. இந்த பாடுகள் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது என்று சொன்னால், சரியான பாதையிலே நம்மை கொண்டு போகும். பாடுகள் சில நேரங்களில் சரியான முடிவுகளை எடுக்க பண்ணும். இந்த பாடுகள் சரியான விதத்தில் தரிசனங்களுக்கு நேராக நம்மை நடத்தும். இந்த அநேகருடைய வாழ்க்கையிலே பாடுகள் இல்லாததுனால தான் அநேகர் பாவத்தில் விழுவதற்கு ஒரு காரணமாய், ஆண்டவரை விட்டு இடரை போவதற்கு ஒரு காரணமாய் இருக்கிறது. பாடுகள் இன்னும் தேவ சமூகத்தில் நெருங்குவதற்கும், வேதத்தை தியானிப்பதற்கும், தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கும் மிகுந்த உதவியாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் இந்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாளிலிருந்தே அநேக பாடுகளை அவர் சந்தித்தார், உபத்திரவங்களை, வேதனைகளை சந்தித்தார். இது நிமித்தம் அவர் சின்ன சின்ன தவறுகள் செய்திருந்தாலும் கூட அவருடைய முடிவு மகிமையாய் தேவன் மாற்றினார். இஸ்ரவேலின் விளக்காய் இருந்தான் என்று வேதத்தில் படிக்கிறோம். உம்மால ஒரு சேனைக்குள் பாயுவேன், உம்மால ஒரு மதிலை தாண்டுவேன் என்று வேதத்தில் படிக்கிறோம். ஆனால் தாவீது சில நேரங்களிலே தவறு செய்திருந்தாலும் கூட அந்த பாடுகள் அவருடைய வாழ்க்கையில் இருந்ததனாலே ஆண்டவருக்கு நேராக அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு சீர்திருத்தம் இருந்தது. ஆண்டவர் அவரை சீர்படுத்தினார் என்று வேதத்தில் படிக்கிறோம். அதுவே சாலோமோனுடைய காலத்தில் யுத்தம் இல்லாததனாலே, சண்டையே கர்த்தர் அனுமதிக்காததனாலே அவன் பயங்கரமான பாவத்தில் எல்லாம் விழுந்து போனதை நம்ம பார்க்கிறோம். நிறைய துன்மார்க்கமா ஜீவித்ததை நாம் பார்க்கிறோம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, அப்ப இந்த பாடுகள் எதற்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த பாடுகள் இன்னும் நம்ம சில காரியங்களில் சீர்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும். நம்மை சரி செய்து கொள்வதற்கு இன்னும் அது உதவிகரமாக இருக்கும். தேவ சமூகத்தில் நெருங்கி பழகுவதற்கு இன்னும் அது உதவிகரமாக இருக்கும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு அது இன்னும் உதவிகரமாக இருக்கும். அப்ப பைபிள் சொல்லுகிறது, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி அப்படின்னு படிக்கிறோம். அப்ப பாடுகள், கொஞ்ச காலம் இந்த பாடுகள் எதற்காகனா உங்களையும் என்னையும் சீர்படுத்துவதற்காக, சரியான வழியிலே ஆண்டவர் கொண்டு போவதற்காக இந்த பாடுகள் அனுமதிக்கப்படுகிறது. இரண்டாவது, இந்த கொஞ்ச காலம் பாடுகள் எதற்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவாராக அப்படின்னு படிக்கிறோம். இரண்டாவது, இந்த கொஞ்ச காலம் பாடுகள் எதற்காக அப்படின்னு படிக்கும் பொழுது, நம்மை ஸ்திரப்படுத்துவதற்காக, நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா மாற்றுவதற்காக, இன்னும் நம்மை போல்டா மாற்றுவதற்காக, இன்னும் உறுதியுள்ளவர்களாய் மாற்றுவதற்காக, விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாய், ஜெபத்திலே உறுதியுள்ளவர்களாய், பரிசுத்தத்திலே உறுதியுள்ளவர்களாய், தேவ சமூகத்திலே உறுதியுள்ளவர்களாய், எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு நிந்தைகள் வந்தாலும், எவ்வளவு தூசிப்புகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கிற ஒரு ஸ்திரத்தன்மையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். பைபிள்ல நம்ம எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினால ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று படிக்கிறோம், அக்கினியை அவித்து போட்டார்கள் என்று படிக்கிறோம், விசுவாசத்தினால சேதமாக இருந்தார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப விசுவாசத்தினாலே மகிமையான காரியங்களை நம்முடைய பிதாக்கள் செய்து முடித்தார்கள். அப்ப இரண்டாவதாக, இந்த கொஞ்ச காலம் பாடுகள் எதற்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம இன்னும் உறுதியுள்ளவர்களா மாற்றுவதற்கு. சில நேரங்களிலே விசுவாசத்தில் வழி விழுந்து போகிறோம், பரிசுத்தத்தில் விழுந்து விடுகிறோம், ஜெபத்தில் விழுந்து விடுகிறோம், வேத தியானத்தில் விழுந்து விடுகிறோம். இன்னும் அநேகருக்குள்ள அந்த விழுகைகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த காலை பொழுதிலே இந்த பாடுகளை கொஞ்ச காலம் கர்த்தர் அனுமதிப்பதற்கு காரணம், இன்று நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் உறுதிப்படுவதற்காக ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8 சொல்லுகிறது, பொறுமையினால் இருதயம் ஸ்திரப்படும். அப்ப இன்னும் பொறுமையிலே கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். எபிரேயர் 13:9 சொல்லுகிறது, கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படும். அப்போ ஒன்று பொறுமை, இரண்டாவது கிருபை, மூன்றாவது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 17 சொல்லுகிறது, நல் வசனத்திலும் நற்கிரியைகளிலும் ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல மூன்றாவதாக, இந்த கொஞ்ச காலம் பாடுகள் எதற்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, உங்களை பலப்படுத்தி அப்படின்னு
வேதத்தில் படிக்கிறோம். மூன்றாவது, இந்த பாடுகள் எதற்காக? கொஞ்ச காலம் இந்த பாடுகளை ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது இன்னும் நாம் பலப்படுவதற்காக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படுவதற்காக, விசுவாசத்திலே பலப்படுவதற்காக, கிருபையிலே பலப்படுவதற்காக, வசனத்திலே பலப்படுவதற்காக, தேவ சமூகத்திலே பலப்படுவதற்காக, தரிசனத்திலே பலப்படுவதற்காக, சரீரத்திலே, ஆவியிலே, ஆத்துமாவிலே பலப்படுவதற்காக. அப்ப உங்களை ஆண்டவர் பலப்படுத்த விரும்புகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படுத்த விரும்புகிறார். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்ப ஆண்டவர் சகல நிலைகளிலும் உங்களை பலசாலிகளாக தேவன் மாற்ற விரும்புகிறார். அப்ப இந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிற பொழுது, கொஞ்ச காலம் நம் பாடுகளை சகிக்கிற பொழுது, இந்த பாடுகள் நம்மை பலமுள்ளவைகளாக மாற்றுகிறது. இருதயத்தை அது பலமுள்ளவைகளாய் மாற்றுகிறது. ஸ்தோத்திரம். பிசாசுக்கு பயப்படாமல், சூழ்நிலைகளுக்கு பயப்படாமல் அவைகள் நம்மை பலசாலிகளாக மாற்றுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா 1 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது யோசுவாவை கர்த்தர் 3 முறை பலப்பட சொன்னார். யோசுவா 1:6, யோசுவா 1:7, யோசுவா 1:9, 3 ஒரே அதிகாரத்தில் 3 முறை யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ பலங்கொண்டு திடமனதாயிரு என்று. காரணம், அவர் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட வேண்டும். மோசே விட்டதை அவர் பின்தொடர போகிறபடியால், விட்ட ஊழியத்தை அவர் செய்ய போகிறபடியால் அவர் பலப்பட வேண்டியது அவசியமாய் இருந்தது. அருமையான இந்த காலை பொழுதிலே நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, இந்த உலக வாழ்க்கையிலே பலப்பட வேண்டும் என்பதற்காக கொஞ்ச காலம் இந்த பாடுகள் அனுமதிக்கப்படுகிறது. லூக்கா 9 அதிகாரம் 22 இயேசு கொஞ்ச காலம் பல பாடுபட்ட பின்பு என்ற வேதத்தில் படிக்கிறோம். அவரும் அந்த வழியாக கடந்து வந்ததாக நம்ம வேதத்தில் படிக்கிறோம். 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவாராக. அப்ப 1வது சீர்படுத்துகிறார், 2வது ஸ்திரப்படுத்துகிறார், 3வது பலப்படுத்துகிறார், 4வது நிலைநிறுத்துகிறார். அப்ப இந்த பாடுகள் எதற்காக அப்படின்னு படிக்கும் பொழுது, இந்த பாடுகள் நம்மை ஸ்தோத்திரம் நிலைநிறுத்துகிறது. தரிசனத்திலே நிலைநிறுத்துகிறது. ஸ்தோத்திரம். வாக்கு தத்தத்தில் நிலைநிறுத்துகிறது. உடன்படிக்கையிலே நிலைநிறுத்துகிறது. பரிசுத்தத்திலே நிலைநிறுத்துகிறது. தேவ சமூகத்திலே நிலைநிறுத்துகிறது. தேவ கிருபையிலே அது நம்மை நிலைநிறுத்துகிறது. இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை நிலைநிறுத்துகிறது. சோர்ந்து போகாமல், பின்வாங்காமல், மறுதலிக்காமல் தெய்வத்திற்காக ஓடும்படி ஒரு நிலைநிற்பு அவசியமாக இருக்கிறபடியால் அந்த நிலைநிற்புக்காக கொஞ்ச காலம் இந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப இந்த பாடுகள் எதற்காக, இந்த உபத்திரவங்கள் எதற்காக, இந்த சோதனைகள் எதற்காக என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, ஒன்று உங்களை சீர்படுத்துவதற்காக, 2வது ஸ்திரப்படுத்துவதற்காக, 3வது உங்களை பலப்படுத்துவதற்காக, 4வது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிலைநிறுத்துவதற்காக, தேவ சமூகத்திலே நிலைநிறுத்துவதற்காக, மாசற்றவர்களா நிலைநிறுத்துவதற்காக, குற்றமற்றவர்களா நிலைநிறுத்துவதற்காக ஆண்டவர் சில காலம் நம்மை அனுமதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 14:4 சொல்லுகிறது, தேவன் நிலைநிறுத்த வல்லவர் என்று வேதத்தில் படிக்கிறோம். மத்தேயு 24:13 சொல்லுகிறது, முடிவு பரியந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதத்தில் படிக்கிறோம். கொலோசியர் 4:12 சொல்லுகிறது, சித்தத்திலே தேறினவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதத்தில் படிக்கிறோம். பூரண நிச்சயத்தோடு நிலை நிற்க வேண்டும் என்று வேதத்தில் படிக்கிறோம். அந்த பாடுகள் எவ்வளவு காலம் என்று கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த பாடுகள் கொஞ்ச காலம்தான். அது உங்களை பலப்படுத்துவதற்காக, ஸ்திரப்படுத்துவதற்காக, நிலைநிறுத்துவதற்காக, சீர்படுத்துவதற்காக தான். நிச்சயமாக ஆண்டவர் இந்த கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அந்த உபத்திரவத்தின் குகையிலிருந்து வெளியே கொண்டு வந்து மகிமையான வாழ்க்கைக்குள் உட்பிரவேசிக்கும்படி உதவி செய்வார். தீயையும் தண்ணீரையும் கடந்து வருகிற உங்களை நிச்சயமாக கர்த்தர் விசாலத்தில் நிச்சயமாக கொண்டு வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொஞ்ச கால பாடுகள் எதற்காக என்கிற தலைப்பில் நாங்கள் சிந்தித்தோம். இந்த கொஞ்ச காலம் பாடுகள் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, உலக வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையில் எங்களை சீர்படுத்துவதற்காக என்பதை அப்போ அறிந்து கொண்டோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை சீர்படுத்துவீராக. 2வது, இந்த பாடுகள் எங்களை ஆண்டவரே ஸ்திரப்படுத்துவதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக, இன்னும் எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஸ்ட்ராங்கா மாற்றுவதற்காக என்பதை அறிந்து கொண்டோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களை ஸ்திரப்படுத்துவீராக. 3வது, எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆவிக்குரிய நிலைகளில் பலப்படுத்தும், உலக வாழ்க்கையில் எங்களை பலப்படுத்தும். அப்ப இது எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை பலப்படுத்தும். 4வது, இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசுவாசத்திலே நிலைநிறுத்தும், கிருபையிலே நிலைநிறுத்தும், வசனத்திலே நிலைநிறுத்தும், சத்தியத்திலே நிலைநிறுத்தும். மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்யும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். இந்த கஷ்டங்கள், இந்த கவலைகள், இந்த பாரங்கள், இந்த சோர்வுகள் எல்லாம்
இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் அப்பா. கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.